ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் பிவோட் இண்டெக்ஸ். ஸோ பிவோட் இண்டெக்ஸ்னால் என்ன? ஒரு அரேயில் எந்த இண்டெக்ஸில் லெஃப்ட் சைடு இருக்கோட சம் ஆஃப் எலமெண்ட்ஸும் ரைட் சைடு இருக்கோட சம் ஆஃப் எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்குதோ அந்த இண்டெக்ஸ் தான் பிவோட் இண்டெக்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட் ஆஃப் எலமெண்ட்ஸில் வந்துட்டு லெஃப்ட் சைடோட எலமெண்ட்ஸோட சம் வந்துட்டு 11, அதே மாதிரி ரைட் சைடோட சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்துட்டு 11. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த இண்டெக்ஸ் தான் பிவோட் இண்டெக்ஸ். அப்போ இதை நான் வந்துட்டு கோடிங்கில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அப்போ லாஜிக்காக திங்க் பண்ணுறதுக்கு நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் வந்து அப்ரோச் பண்ணும். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு இண்டெக்ஸை நம்ம ஐடெட் பண்ணிட்டு போவோம். ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் லெஃப்ட் சம்மும் ரைட் சம்மும் சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிட்டு வருவோம். ஸோ இண்டெக்ஸ் 0, இண்டெக்ஸ் 1, இண்டெக்ஸ் 2, இண்டெக்ஸ் 3 வரும்போது நமக்கான வேல்யூஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும். ஸோ நான் ஒவ்வொரு டைமும் நான் எகைன் 2 டைம் ரன் பண்ண வேண்டியதாக வரும். இங்கே வந்துட்டு நான் லெஃப்ட் 0 கண்டுபிடிச்சிருவேன். இங்கே சம் வந்து 1 கண்டுபிடிச்சிருவேன். தென் 1 + 7, தென் 1 + 7 + 3. ஸோ நான் எகைன் ஆட் பண்ணிட்டு இருக்கனால ரிப்பீட்டேட்டிவ் வரனால இங்கே டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு O(n²) வரும். பிகாஸ் 2 ரூப் ரன் ஆகும். n × n which becomes n². இது வந்து இன்எஃபிஷியண்டாக இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து ஆப்டிமைசர் கோட் தான் வேணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து கோட் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்டிமைஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு 3 தான் தேவை. ஒன்று வந்து டோட்டல் வேல்யூ, இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஆட் பண்ணால் 28. தென் வந்துட்டு ரைட் வேல்யூ வேணும், தென் லெஃப்ட் வேல்யூ வேணும். ஸோ நம்ம ரைட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்முலா எழுதுவீங்க லெஃப்ட் + ரைட். பட் நம்ம கரண்ட் எலமெண்ட்டை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எலமெண்ட் ஒன்று லூப் ஆகுதுன்னா அப்போ இந்த கரண்ட் எலமெண்ட் விட்டுட்டு வந்துட்டு நம்ம லெஃப்ட் ரைட்டு கால்குலேட் பண்ண முடியாதுல்ல, இதுவும் ஆட் பண்ணல. அதுதான் வந்து நீங்கள் எழுதிருக்கேன் லெஃப்ட் ரைட்டு + கரண்ட் எலமெண்ட். இப்போ இதை மட்டும் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி ரைட்டுக்கான வேல்யூ நான் கண்டுபிடிப்பேன். ரைட்டுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் வந்து அப்டேட் ஆகிற மாதிரி லூப்பில் விட்டுருவேன். ஸோ இஃப் கண்டிஷன் வந்துட்டு நான் லெஃப்ட் சம்மும் ரைட் சம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பிவோட் இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணு. அப்படி இல்லைனா லெஃப்ட் வேல்யூ அப்டேட் பண்ணு. ஸோ இதுதான் லாஜிக். நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுக்கான சம்மை இனிஷியலைஸ் பண்ணிடுவேன். தென் வந்துட்டு ரைட்டுக்கான வேல்யூ கண்டுபிடிப்பேன். இங்கே டோட்டல் தெரியும், லெஃப்ட் சம் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. கரண்ட் எலமெண்ட் வந்து இண்டெக்ஸ் 0 இருக்குது. அப்போ கரண்ட் எலமெண்ட் வந்து என்னவா இருக்கும்? 1 இருக்கும். ஸோ இதுபடி லூப் வந்து ரன் ஆகும். அட் இண்டெக்ஸ் 0 என்ன ஆகும்? லெஃப்ட்டுக்கான வேல்யூ 0, ரைட்டுக்கான வேல்யூ 27, 0 ≠ 27. ஸோ லெஃப்ட் வேல்யூ வந்து அப்டேட் ஆகி அகைன் வந்து மேலே போகும். அப்போ இண்டெக்ஸ் 1, இண்டெக்ஸ் 2, இண்டெக்ஸ் 3 வரும்போது என்ன ஆகும்னா ரைட்டுக்கான வேல்யூ 11 இருக்கும், லெஃப்ட்டுக்கான வேல்யூ 11 தான் இருக்கும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி லூப் விட்டு வெளியே வந்துடும். வந்துட்டு பிவோட் இண்டெக்ஸ் 3 அது சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது அப்படியே வந்து கோடை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் கண்டுபிடிச்சோம். அதே டோட்டல் தான் இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி டோட்டல் வேல்யூஸ் நான் கெட் பண்ணிக்கிறேன். தென் வந்து லெஃப்ட் சம் சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் 0ன்னு. தென் அகைன் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரைட் சம் அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நான் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0 இருக்கும். அப்போ இந்த 0 வந்து அதுக்கான வேல்யூஸ் இங்கே அப்ளை ஆகி ரைட் சம்க்கு ஒரு வேல்யூ கால்குலேட் ஆகும். அந்த வேல்யூ லெஃப்ட் சம் வேல்யூ கண்டிஷன் செக் பண்ணும். இஃப் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும், விச் இஸ் பிவோட் இண்டெக்ஸ். அப்படி இல்லைனா வந்துட்டு லெஃப்ட் சம்னு சொல்லிட்டு அதுக்கான வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். ஸோ அகைன் ரூப் வந்து ரன் ஆகிட்டே இருந்து எப்போ வந்து ஈக்குவலாக இருந்தோ அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி ரூப் விட்டு வெளியே வந்துடும். தென் ஃபைனலி ஃபார் லூப் ஹோலாக ரன் ஆன முடிச்சதுக்கப்புறமா சப்போஸ் எனக்கு பிவோட் இண்டெக்ஸே கிடைக்கலனா -1 ரிட்டர்ன் ஆகும். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், இங்கேயும் 2 ஃபார் லூப் ரன் ஆகுது, அப்போனா வந்துட்டு இங்கேயும் O(n²) தான் ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. ஏன்னா இதுக்கு மட்டும் டைம் காம்ப்ளெக்சிட்டி O(n), இது வந்து O(n). ஸோ நம்ம சம் பண்ணும்போது O(2n) கிடைக்கும், which is O(n). அப்போ இங்கே 2n வந்துட்டு இங்கே 2 வந்துட்டு கான்ஸ்டன்ட். அப்போ இது ஈஸியாக நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது வந்துட்டு எஃபிஷியன்டான கோட். ஸோ எனக்கான சம்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.